ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அருள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா செங்கீரை பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடைய வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செங்கீரை பொரியலுக்கு நார்மலாகவே கீரை பொரியலுக்கு கீரையை வந்து ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணணும். அட்லீஸ்ட் 2-3 டைம்ஸாவது நல்லா தண்ணியில் கழுகி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கீரைங்களில் தண்டு வந்து கொஞ்சம் இளம் தண்டாக இருந்தால் அதையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணால் அது டேஸ்ட்டை வந்து நல்லா ஆட் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் துருவின தேங்காவை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அந்த தேங்காய் கூட 3 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து ரொம்ப மையாக அரைக்காமல் ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி மட்டும் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பீஃப் கறி. வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியான பீஃப் கறி நெக்ஸ்ட்டு வரப்போகுது. இப்போ நம்ம கீரை பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டு அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சம் அது கூட உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ லைட்டாக உப்பு சேர்த்து அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு கீரை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கீரையில் வந்து அயன் அப்படின்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இந்த அனிமியா, அப்புறமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி நம்ம கீரை சேர்த்து சாப்பாடு கொடுத்தோன்னா அது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் நீங்களும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு கீரை சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, இப்போ கீரையை சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றி சேர்க்காதீங்க, கீரையோட டேஸ்ட் கம்மியாயிடும். டோட்டலாக ஒரு 10 to 12 மினிட்ஸ் கீரை வேகிறதுக்கு ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் வெந்த உடனேயே கம்மியாயிடும். அதனால தான் உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்காம இன்பிட்வீனில் சேர்த்துக்கிறோம். இப்போ கிண்டி இன்னொரு வாட்டி ஒரு 5 மினிட்ஸ் மூட வச்சு வேக வச்சுக்கலாங்க. பார்த்திங்களா, இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் சேர்க்குறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து லைட்டாக ஒரு 2 கிண்டினதுக்கப்புறமா டேஸ்டியான கலர் மாறாத நல்ல ஒரு செங்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Arul.